யார் வந்து யார் இடத்துல கடையை போட்டிருக்கா? இது முருகேசன் எம்டி இடம். அவருக்கு நாங்க மாசம் தர வாடகை மட்டுமே 5000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தெரியுமா உனக்கு? அது போன மாசம் கண்ணுங்களா, இது இந்த மாசம். இன்னையோட நீங்க கொடுத்த காசுக்கான கணக்கு விளக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே இந்த இடம் என்னோடது. என்னடி உளர்ற? நீயாரே, அவ ஒன்றும் உளரல. நீங்க தான் தேவையில்லாம உளறிக்கிட்டு இருக்கீங்க. அவ இந்த மொத்த இடத்தையும் விலை கொடுத்து முருகேசன்ட்ட வாங்கிட்டா. அவ இடத்துல நீங்க கடை போட்டதுக்கு அவ உங்ககிட்ட சண்டைக்கு வராம நீங்க போய் அவகிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்கீங்க. என்னடி சொல்ற? தமிழ்ல தானடி பேசுறோம், இன்னுமா புரியல? நீங்க கடை போட்ட இடத்த முருகேசன் கிட்ட மொத்த பணத்தையும் கொடுத்து எங்க குஷ்பு விலைக்கு வாங்கிட்டான்னு சொல்ல வரோம். இப்ப நீங்க நிக்கிற இடம் கூட அவளோடது. அவ இடத்துல நிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்ததே பெருசு. இதுல கடையை கீழே தள்ளி விட்டோன்னு ஓவரா சீன் போடுறீங்களா? ஏய், இடத்த காலி பண்ணுங்கடி. குமாரி, இந்த மாதிரி உனக்கு அழகா ட்ரெஸ் பண்ணி விட்டு உனக்கு அழகா ஜடை பண்ணி விட்டு எவ்வளோ நல்லாச்சு. சே, இதெல்லாம் நான் அங்கே போய் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் தெரியுமா? போய் சொல்லாத, நீ தான் வேதாக்கு பண்ணி விடுவல. உனக்கு இங்கே இருக்கும்போது ரெகுலராக பண்ணி விடுவேண்டி. அவ தான் அவங்க அம்மா வீட்டில் இருப்பாள். ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் பார்க்க முடியாது. அப்போ உங்க வீட்டில் அவ இருக்க மாட்டாளா? அவ அவங்க அம்மா வீட்டில் தான் இருப்பா. எப்போவாது ஃப்ரீ டைமில் வந்து பார்த்துட்டு போவா. இல்லைன்னா சாட்டர்டே சண்டே கூட்டிகிட்டு வருவாங்க, அவ்வளோதான். நான் வரும்போதெல்லாம் அங்கேயே இருந்தா? நீ வந்திருக்கேங்கிறதுக்காக உனக்கு கம்பெனி கொடுக்க கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா நீனும் அவளும் தான் சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு நார்னீங்களே. நான் சண்டை போடல சித்தி, அவ தான் சண்டை போட்டா. சரி சரி, ஒண்ணுக்கொன்னு ஓசியில தான். சாப்பிடலாமா? என்ன சாப்பாடு? உனக்கு ரொம்ப பிடிச்சது, அதுல சித்தியோட ஃபேவரேட். உனக்கு ஃபேவரேட்னா இடியாப்பமும் தேங்காய் பாலும். ஓ, இன்னைக்கு இடியாப்பம் தேங்காய் பாலா? இடியாப்பமும் முட்டை கிரேவியும். டன் டடா. எப்ப நைன்டரா, உனக்கு இடியாப்பம் தேங்காய் பால் தானே பிடிக்கும்? ஆமா மாமா, இங்க இருக்கும்போது அதுதான் பிடிக்கும். அங்க போய் அவங்க முட்டை கிரேவி சிக்கன் குழம்பெல்லாம் ஊத்தி சாப்பிடுவாங்களா, அதனால இந்த மாதிரி குழம்பு ஐட்டங்கள் பழகிடுச்சு. ஐயோ, இடியாப்பத்துக்கு குழம்பா? தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிடுவாங்கடி. நானும் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது அப்படிதான் பயந்தேன். ஆனா போக போக எனக்கே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ நான் தேங்காய் பாலை விட இந்த மாதிரி கிரேவி தான் தொட்டு சாப்பிடுறேன். ஐயோ, நீ என்ன இப்படி மாறிட்ட? சரி சாப்பிட்டு பாரு, சித்தி ஆசையா பண்ணிருக்குல. உனக்காக தான் சித்தி ஆசையா பண்ணி எடுத்துட்டு வந்தேன். டேஸ்ட் பாரு. இனிமே நீனும் அம்மா கிட்ட தேங்காய் பால் வேணா, எனக்கு முட்டை கிரேவி சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிருவேன். நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கும், டேஸ்ட் பண்ணி பாரு. சரி. ஆ காட்டுங்க என் செல்லம், ஆ காட்டுங்க. சித்தி, நல்லா டேஸ்டா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, அப்ப ஃபுல்லா சாப்பிடலாமா? சித்தி ஊட்டி விடட்டா? சரி சித்தி. வெரி குட் கேர்ள். காட்டுங்க. அப்பா போதும் சித்தி, இதுக்கு மேல முடியல. இன்னும் கொஞ்சம் தாண்டா இருக்கு, கொஞ்சம் மட்டும் சாப்பிடலாமா? போதும். பூமாரி சாப்பிடுமா. சித்தி நிறைய வச்சிருக்காப்பா, எனக்கு வயிறு ஃபுல்லா ஆயிருச்சு. ஹேய், சித்தி அவன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சித்திக்கு கல்யாணம் ஆயிருச்சு, இனிமே வாங்க போங்கன்னு தான் சொல்லணும். விடுங்க மாமா, அவளுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படியே கூப்பிடட்டும். என் பிள்ளைகிட்ட எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நம்ம வீட்டுக்குள்ள பரவாயில்லப்பா, உன் மாமியார் வீட்டு பக்கம் யாரும் பார்த்தா தப்பா நினைப்பாங்கல்ல. அதெல்லாம் அவங்க ஒன்றும் நினைக்க மாட்டாங்க மாமா. இவளுக்கு என்கிட்ட எப்படி பிடிக்குதோ அப்படியே இருக்கட்டும். யாரும் என் பிள்ளைய மாத்திராதீங்க. ஐயோ சித்தி, டைம் ஆயிருச்சு, ஆட்டோ வந்துரும். பூமாரி, ஆட்டோலாம் வந்துட்டு போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. ஆட்டோ போயிருச்சா? ஐயோ, நான் ஸ்கூலுக்கு இப்ப எப்படி போறது? அதான் சித்தப்பா இருக்கீங்களே, 2 பேரும் ஜாலியா பைக்ல போலாம். உனக்கு எதுக்கு தம்பி சிரமா? நான் அந்த பாவாடைக்கு போன் அடிக்கிறேன், வந்து கூட்டிட்டு போவேன். அண்ணே, பிள்ளைய நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி தான் ஆட்டோவே போக சொன்னேன். அட, நீங்க தான் போச்ச நீலா? ஆமாண்ணே, என் செல்லத்தை பைக்ல கூட்டிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு லீவ் போடு எல்லாரும் என்ஜாய் பண்ணலான்னா அதுவும் கேட்க மாட்டேங்கிறா. சரி, அதான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரும்போதாவது என்ஜாய் பண்ணலாமேன்னு பைக்ல கிளம்புறோம். என்ன பூமாரி, ஓகே தானே? அப்ப நானு நீனும் வா சித்தி. இந்த வருஷம் எனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்க, நான் உனக்கு காட்டுறேன். பூமாரி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சித்திக்கு எதுக்கு சிரமம்? அம்மா, டிஃபன் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் லஞ்ச் தானே. வீட்டில் சும்மா இருக்க எனக்கும் போர் அடிக்கும். நான் இவ கூட பேசிக்கிட்டே போயிட்டு வரேன்.
சரிப்பா சரிப்பா, எல்லாரும் பிளான் பண்ணிட்டிய, சரி போயிட்டு வாங்க. ஐ ஜாலி ஜாலி ஜாலி. அண்ணே, லட்டு பூந்தி ஜிலேபி மைசூர் பாக்கு இது எல்லாத்துலயும் அரை அரை கிலோ வைங்கண்ணே. வச்சிருவோம் தம்பி. அப்புறம் அந்த கார வகைகள்ல மிச்சரு காராச்சேவு ஓமப்பொடி இதுல எல்லாம் ஒரு அரை அரை கிலோ போடுங்கண்ணே. போட்டலாம் போட்டலாம் தம்பி. ஏனே, என் பொண்டாட்டிக்கு குலோப் ஜாமுன்னா ரொம்ப பிடிக்கும், அதுல ஒரு 1/4 கிலோ வைங்க. நல்லா அந்த சீனி பாகோட சேர்த்து வைங்கண்ணே. சரிப்பா சரிப்பா. அட, பாவாடை மாதிரி தெரியுது. தலைவா, தலை வாத்தல வாத்தல வாத்தல. என்ன தலைவா, எப்படி இருக்கீங்க? அன்னைக்கு பார்த்ததுக்கு அப்புறம் ஆளே பார்க்க முடியலையே. எங்க தலை ஒரே பிசி, ஆடி தள்ளுபடி போட்டது, அதுவும் அங்க சவாரி இங்க சவாரின்னு ஒரே துணிக்கடைக்கு சவாரியா வந்து குமியுது தலை. அதனாலதான் பொண்டாட்டிய கூட போய் பார்க்க முடியல. இன்னைக்கு தான் தலை ஊருக்கு போறேன் என் அறுக்குவ பார்க்க. சூப்பர் தலை. அப்பா ஆடி உங்களுக்கு கலகலப்பா போகுதுன்னு சொல்லுங்க. அட எங்க தலை கலகலப்பு, பகல் பூரா உழைக்கணும் உழைக்கணும்னு ஊர் ஊரா சுத்திட்டு நைட்டு பொண்டாட்டி முகத்தை பார்த்தா தான் சந்தோஷமா இருக்கு. அதுக்குத்தான் ஒண்ணு வேலை இல்லாம பண்ணிட்டாங்களே. சரி விடுங்க தலை, இன்னும் 10-15 நாள் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆமா, உங்களுக்கு எப்படி தலை போயிட்டு இருக்கு? அந்த கொடுமையை ஏன் கேக்குறீங்க? என்ன தலை, நான் அது அசலூர்ல கொண்டு போய் விட்டுருக்கேன். நீங்க உங்க பொண்டாட்டிய ஒரே வீட்டுல தானே வச்சிருக்கீங்க, அப்புறம் பாக்குறதுக்கும் பேசுறதுக்கும் என்ன இருக்கு? அட எங்க தலை, ஒரே வீட்ல இருந்தாலும் தான் ஒளிச்சு ஒளிச்சு வச்சிருக்காங்களே. என்ன ஒளிச்சு ஒளிச்சு வச்சிருக்காங்களா? இந்த குடும்பம் வேற நடக்குதா? ஆமா தலை, பாக்குறதுக்கும் பேசுறதுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது, நானும் உங்களை மாதிரி தான் ஆடி எப்படா முடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்சிச்சு, என் பொண்டாட்டிய கூட்டிட்டு சிட்டா பறந்துருவேன். என்ன தலை, எதுவும் பிளான் பண்ணிட்டீங்களா? ஐயோ இல்ல தலை, சென்னையில ஜாப் கிடைச்சிருக்கு. அம்சா இந்த 1 மாசம் மட்டும் இங்க கண்டினியூ பண்ணி ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து ஒரே இடத்துல வேலை பார்க்கலான்னு ஐடியா இருக்கு. தொலை தூரம் நீயும் தொட முடியாமல் நானும். சூப்பர் தலை சூப்பர் தலை. என்ன கல்யாணம் பண்ணி என்ன பண்ண தலை, பொண்டாட்டி புருஷனோட சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் முடிய மாட்டேங்குதே. அதுக்காக இந்த மாதிரி தனியா கூட்டிட்டு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணி அப்படியே வேலையவும் பாருங்க. என்னைக்கோ ஒரு நாளைக்கு இவங்களை வந்து பாத்துக்கிட்டாத்தே மரியாதை இருக்கும். ஒரே இடத்துல இருந்தா மரியாதை இருக்காது தலை. சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல. வீட்டுல உள்ளவங்க அவங்க பையனை மாதிரி நல்லாவே பாத்துக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல. அப்படி இல்ல தல, என்னதான் இருந்தாலும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா தானே மதிப்பு. இதே நிலைமையில நீங்க உங்க அம்மா அப்பா வீட்டுல இருந்துகிட்டு அம்சா தங்கச்சியை கூட்டி கொண்டு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த நிலைமை வேற மாதிரி இருக்கும். இவங்க என்னதான் பார்த்தாலும் செஞ்சாலும் இது நம்ம வீடு இல்லைங்கிற எண்ணம் நமக்கு இருந்துகிட்டே தானே இருக்கும். கரெக்டு தான் பாவாட. ஐயோ தலைவா, நீங்க ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. என்னதான் இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி மத்தவங்க வீடு வராதுங்கிறதுக்காக சொன்னேன். இல்ல இல்ல, நீங்க தப்பா சொன்னீங்கன்னு இல்ல, எனக்குமே ஒரு சில டைம்ல தோணும். ஆனா வீட்டுக்கு போக பிடிக்காம தான் வேற வழி இல்லாம இருக்கேன். சரி விடுங்க தல, அதான் சென்னை கிளம்ப போறீங்கல்ல, அப்புறம் என்ன? ஆமா பாவாட, சீக்கிரமா கிளம்பணும். சரி ஓகே தல, பொண்டாட்டி ஊருக்கு பஸ் வந்துடும், நான் அப்ப கிளம்புறேன். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே ஓகே பாவாட, போயிட்டு வாங்க. என்ன ஸ்வீட் காரம் ரெடியா? ரெடி ஆயிருச்சு, இந்தாங்க தம்பி. பில்லு எவ்வளோனே? 850பா. ஜிபே பண்ணிடுறேனே. சரிப்பா தம்பி. ஓகே தல, அப்ப பாப்போம். பாய் தல, போயிட்டு வாங்க. ஹாப்பி ஜர்னி. பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு வரும்போது தான் தல ஹாப்பி ஜர்னி, போகும்போது என்னத்த ஹாப்பி ஜர்னி? சரிதான் சரிதான். லாயா, நீ எதுக்கு இவளுங்க கிட்ட எல்லாம் வள வள கொல கொலன்னு பேசிட்டு இருக்க? இவளுங்களா காலி பண்ணலன்னா போலீஸை வச்சு காலி பண்ண வைப்போம். சூப்பர் ரீ குஷ்பு, இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் போலீஸ் தான் கரெக்டா இருக்கும். ஏய், யார வேணாலும் கூப்பிடுங்க, எங்க வேணாலும் போங்க. இந்த இடத்தோட ஓனர் வந்து சொல்லாம நாங்க இந்த இடத்த காலி பண்றதா இல்லடி. நெடுவலி, அக்கா, கடைக்கு வாடகை கொடுக்குற மாதிரி இந்த தரைக்கு நம்ம மாசம் மாசம் வாடகை கொடுத்துட்டு இருக்கோம். அவர் பாட்டுக்கு யாரோ ஒருத்தருக்கு வித்துட்டோம்னு கடையை காலி பண்ண சொன்னா நம்ம என்ன காலி பண்ணிட்டு போறதுக்கு சொம்பையில? நம்ம இத்தனை மாசமா போட்டதுக்கு என்னக்கா அர்த்தம்? நம்மளை கேட்காம அந்த ஆளு வித்திருக்கவும் கூடாது, வித்ததை நம்ம கிட்ட மறைச்சிருக்கவும் கூடாது. என்னால அந்த கடையை காலி பண்ண முடியாதுக்கா. இன்னைக்கு இங்கனக்குள்ளேயே இட்லி அவிச்சு வியாபாரம் பண்றது உறுதி. நெடுவலி, வியாபாரம் பண்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல இவளுங்க நம்ம தொழில் பண்ற வண்டியை கீழே தள்ளி விட்டதுக்கும், நம்ம பாத்திர மண்டத்தை உடைச்சதுக்கும், நம்ம கடை பேரை அழிச்சதுக்கும் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அது கேட்காம நம்ம எப்படி கடையை ஆரம்பிக்க முடியும்? கரெக்டா சொன்னீங்க வனசக்கா. இவளுக பண்ண தப்புக்கு இவளுக நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு பத்த வைக்கிற வேலையை பாத்துக்குருவோம். அடியே பிச்சைக்காரிங்களா, இந்த இடத்தையே இவ விலைக்கு வாங்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா அடுப்பு பத்த வைக்கணும் மன்னிப்பு கேட்கணும்னு உளறிக்கிட்டு இருக்கீங்க. ஏய், இவ இந்த இடத்த வாங்கிட்டாங்கிறதுக்கு என்னடி அத்தாச்சி? ஓ, அத்தாச்சியும் ஆதாரமும் இருந்தாதான் இடத்த காலி பண்ணுவீங்களோ? ஏய், இந்த இடத்த உங்களுக்கு வாடகைக்கு விட்ட உங்க ஓனர் கிட்ட போய் கேளுங்கடி. நான் இந்த இடத்த எத்தனை லட்சம் கொடுத்து வாங்கினேன்னு அவர் சொல்லுவாரு.
என்னடி 4 பேரும் 4 திசையில முழிக்கிறீங்க? அதான் குஞ்சாயி சொல்லிட்டல்ல, போய் உங்களுக்கு வாடகைக்கு கொடுத்த கடை ஓனர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது வரைக்கும் இந்த இடத்துல எல்லாம் நாங்க கடை திறக்க விட மாட்டோம். நீங்க மன்னிப்பு கேட்காம நாங்க மட்டும் உங்களை விட்டுருவோமா? இவளுகிட்ட நம்மளுக்கு என்ன பேச்சு? நேரடியா வா, முருகேசன் போய் கேட்டுருவான். எக்கா கேப்பம்க்கா, அதுக்கு முன்னாடி இவளுக்கு பண்ணினதுக்கெல்லாம் அவளுக்கு பண்ணினதுக்கு ஊர் இருக்கு, பஞ்சாயத்து இருக்கு, டவுசரையா இருக்காரு, என்னன்னு அங்கே வச்சு கேட்டுக்குருவான். ஏய் ஒண்ணு இல்லடி, 9 பஞ்சாயத்தை கூட்டினாலும் இந்த குஷ்பு பக்கம் தாண்டி நியாயம் இருக்கும். இடத்த வாங்கின ஒரிஜினல் ஓனர் நான் இருக்கும்போது ஏன் இடத்துல நீங்க வந்து கடை போட்டா சும்மா இருப்பாங்களா? ஏக்கா, இவ பேசுறது கேட்டாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. பாக்கா முதல்ல அவர்கிட்டயே போய் கேட்போம் என்னன்னு. வா வனசா, நெடுவாளி மாடனு வாங்கடி. சரிக்கா. பொழுதென்றல் புயலாகி வருமே. முருகேசனே, முருகேசனே. வீடு பூட்டி கிடக்கு, கடைக்கு எதுவும் போயிருப்பாரோ? வண்டி நிக்குதுக்கா, வீட்டுக்குள்ளதான் இருப்பாரு. முருகேசனே, அவர் வந்து ஆமா நாங்க இடத்த எழுதி கொடுத்துட்டோம், நீங்க கடையை காலி பண்ணுங்கன்னு சொன்னா என்னக்கா பண்றது? உங்க சொன்னடியோட கடையை காலி பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. அதெல்லாம் நம்ம பேசிக்கலாம், நீ பேசாம இரு. அடடே, வாங்க வாங்க மைனி, என்ன 4 பேர் ஒத்தாப்புல வந்திருக்கிய? தம்பி, கடை விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. சொல்லுங்க மைனி, என்ன பேசணும்? அக்கா எதுக்கு சுத்தி வளைக்கிற? நேரடியா விஷயத்துக்கு வா. என்ன விஷயம்? என்னாச்சுப்பா நெடுவாளி? உங்களுக்கு நாங்க மாசம் மாசம் தர வாடகை கொடுத்துட்டு தானே உங்க இடத்துல இட்லி கடை போட்டோம். ஆமாப்பா, யார் இல்லைன்னு சொன்னா? மாசம் கண் மாதிரி காசை கொடுத்துட்டு தான் போட்டிருந்தீங்க. அப்புறம் ஏன்னா அந்த குஞ்சாய் வந்து இந்த இடத்த நான் வாங்கிட்டேன், கடையை நீங்க காலி பண்ணுங்கன்னு ஏதோ வசனம் பேசிக்கிட்டு இருக்கா. குஞ்சாயினா அந்த குஷ்பு பிள்ளையாப்பா? இந்த குசுவே தான். அவளை விட்டு நீங்க எதுவும் கேமாறுறீங்களா இல்ல அவ உங்களை வச்சு எதுவும் கேமாறாளான்னு எங்களுக்கு தெரியல. அதனாலதான் நேரடியா உங்ககிட்டயே வந்து விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தோம். இந்த கேம் ஆடுறதுக்கு என்னப்பா இருக்கு? என் பிள்ளைய மேல் படிப்பு படிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக அந்த இடத்த வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் ஆளாகப்பட்டேன். நான் இடத்த அந்த பிள்ளைக்கு வித்தது உண்மைதான். இதுல என்ன சந்தேகம்? நாங்க உங்களுக்கு மாசம் மாசம் கரெக்டா தானே காசு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். காசு கொடுக்கறதுல எந்த குறையும் இல்லையில. நீங்க காசு கொடுத்ததுல குறை இருக்குன்னு யாருமே நீ சொன்னா? பரியாப்பா, அந்த இடத்த எவ்வளவு ஒருத்திக்கு வித்து எங்க வயித்துல அடிக்கணும்னு நினைக்கிறிய? இங்க பாருங்க மைனி, யார் வயிற்றுலையும் நான் அடிக்கணும்னு நினைக்கல. ஏன் தேவைக்கு எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, அதுல கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுங்கிறதுனால நான் இடத்த வித்துக்கிட்டேன். மத்தபடி உங்களை பழிவாங்கணும், உங்களுக்கு வயிற்றுல அடிக்கணும்னு எனக்கு என்ன இருக்கு? இந்த இட்லி கடை வருமானத்துலதான் எங்க குடும்பமே வாழ்ந்துகிட்டு இருந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப என் புருஷனும் வந்து முடியாம கிடக்காரு. இந்த நேரத்துல கடையை காலி பண்ணா நாங்க எங்கனே போவோம்? எப்பா, அது உங்க பிரச்சனை. உங்க பிரச்சனைக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? என்ன, எங்களுக்கு வியாபாரம் ஓடுமோ ஓடலையோ, ஆனா உங்களுக்கு 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதிக்குள்ள காசை கொடுக்க வேண்டியதை நான் கொடுத்துட்டு தானே இருந்தோம். அப்படி இருக்கையில எங்களோட பர்மிஷன் இல்லாம நீங்க எப்படின்னு இடத்த விற்கலாம்? இங்க பாருங்கப்பா, நான் திரும்பவும் சொல்றேன், சொத்து என்னோடது. நான் எப்ப விற்கணும் எப்ப வாங்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். உங்ககிட்ட கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லையில. நீ எப்படி அவசியம் இல்லைன்னு சொல்லுவீங்க? சின்னோண்டு தட்டு வண்டி கடையா இருந்தாலும் இதுல எங்களோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாமே அடங்கியிருக்கு. நாங்க பொம்பளைங்களா சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த தொழில் எப்படி அத்து விட்டு 4 குடும்பத்தை வயித்துல அடிக்கணும்னு நினைக்கிறீங்களே? இதெல்லாம் எப்படி நான் சரியா இருக்கும்? இங்க பாருப்பா, நான் யார் வயிற்றுலையும் அடிக்கல, யார் வாழ்க்கையும் கெடுக்கல. ஏன் தேவைக்கு நான் செஞ்சது உங்களுக்கு தப்பா பட்டிருக்கு, உங்களுக்கு அது நட்டமா போயிருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு தேவை காசு, அதை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. உடனே ரிஜிஸ்டர் பண்ணி வேலையை முடிச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் இடத்துக்காரவங்க பர்மிஷன் கொடுத்தா நீங்க கடை போட்டுக்கிறங்க, யார் வேணாம்னா? என்ன, கடைக்கும் கோயிலுக்கும் பொதுவில் உங்க இடம் இருக்கு. 4 மனுஷன் வந்தா வாங்குறதுக்கு வசதியா இருக்கும், சாப்பிட்டுட்டு போறதுக்கு நல்லா இருக்குமேங்கிறதுனால தான் உங்க இடத்துல நாங்கள் கடை போட்டோம். அதுவும் எப்படி போட்டோம்? ஒரு கடைக்கு வாடகை கொடுத்தா எப்படி கொடுப்பாங்களோ, ஒரு வீட்டுக்கு வாடகை கொடுத்தா எப்படி கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு முறையா கரெக்டா 1ஆம் தேதி ஆனோன்னா 5000 ரூபாய் காசை கொண்டு வந்து நாங்களே உங்க வீட்டு வாசல்ல கொடுத்துட்டு போனோம்ல. ஆனா நீங்க என்னென்ன முறையோட நடந்துக்கிட்டீங்க? நான் மட்டும் என்னப்பா முறை தவறி நடந்துக்கிட்டேன்? என்ன, வாடகைக்கு குடியிருக்கிற வீடா இருந்தாலும் சரி, கடையா இருந்தாலும் சரி, 3 மாசத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் விட்டு இந்த கடையை நீங்க காலி பண்ணுங்க, நாங்க வேற ஆளுக்கு விட போறோம், இல்ல இதை இடிக்க போறோம், என்னமோ பண்ண போறோம்ங்கிறத நீங்க விவரத்தை எங்க கிட்ட சொல்லணும். நாங்க அந்த 3 மாசத்துல வேற ஏதாவது ஒரு கடையவோ வீடையோ பாத்துக்கிட்டு போவாங்க. அதுதான் உலக வழக்கம். நீங்க வாட்டுல திடுதுப்புன்னு யாரோ ஒருத்தருக்கு இடத்த வித்து நாங்க வாட்டுக்கு வெளியில போங்கன்னா எப்படி நான் போக முடியும்? இம்புட்டு நாள் அதுல வியாபாரம் பார்த்து எவ்வளவு நல்லது கெட்டது நடந்திருக்கு தெரியுமா? சும்மா நான் வித்துட்டோம் சொன்னா எப்படி நான் போறது? 3 மாசத்துக்கு முன்னாடி விக்கிற ஐடியா இல்லப்பா, இருந்தா தானே நான் சொல்ல முடியும். அண்ணா, 3 மாசத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டாம், அதெல்லாம் ஓகே தான். ஆனா நீங்க விற்க ஆரம்பிக்கணும்னு பேச்சு எடுத்தீங்கல்ல, அப்பவே நாங்க இதை விற்கலான்னு பாக்குறோம், நீங்க வேற இடத்துல பாத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு எங்க வியாபாரம் தடைப்பட்டிருக்காது. நாங்க இந்த மாதிரி அசிங்கப்பட்டு நிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல.
எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணதாப்பா செஞ்சேன். மனசா புருஷனுக்கு அடிபட்டிருக்குன்னு நீங்க 4-5 நாளா போய் ஆஸ்பத்திரியில இருந்துகிட்டியே. அந்த டைம்ல நான் ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டே உங்கள்ட்ட என்னால சொல்ல முடியல. அதுக்கு என்ன பண்றது இப்ப? இடம்னு இருந்தா 4 பேர் வந்து கேட்கத்தான் செய்வாங்க. அது சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி எழுதி கொடுக்கத்தான் செய்வோம். சும்மா சொந்த இடத்துக்காரன் மாதிரி கவா கவான்னு கத்திக்கிட்டு இருக்கிய. பொம்பளை இல்லாச்சேன்னு பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன தம்பி பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன்னா என்ன புரியலையே? என்ன அடிக்க புரியல? ஏக்கா இவர் பேசுறத பார்த்தா அந்த பக்கம் சும்மா காசை வாங்கிட்டு நம்மளை விரட்டி விடுறதுக்கான பிளான் மாதிரிலக்கா தெரியுது. இடத்த எழுதி கொடுத்தது மாதிரி தெரியலையே. ஆமா, என்ன பேசணும், யார்கிட்ட பேசுறோம்ங்கிறது தெரியாம பேசிட்டு இருக்கேன்னு. நான் 4 பேர்கிட்ட வட்டிக்கு பணம் கொடுத்து கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற வந்தேன். என்னமோ சும்மா கண்ணா பின்னான்னு வந்து கத்திக்கிட்டு இருக்க. இடத்த வித்தாச்சுன்னா கிளம்பி போக வேண்டியதானே? அப்படியெல்லாம் எங்களால போக முடியாது தம்பி. நாங்க இன்னும் 3 மாசத்துக்கு அதே இடத்துல கடை போடத்தான் செய்வோம். அதுக்கப்புறம் வந்ததை நீங்க பாருங்க. 3 மாசத்துக்கு கடை போடுவீங்களா? அடுத்தவங்களுக்கு வித்த இடத்துல 3 மாசத்துக்கு கடை போடுவோம்னா முட்டாள்தனமா இல்லையா? அண்ணே யாரு பண்றது முட்டாள்தனம்னு 4 பேருக்கு வட்டிக்கு விடுற உங்களுக்கு தெரியாது? 3 மாசத்துக்கு முன்னாடியே நீங்க எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். அப்படி பண்ணாதது உங்க தப்பு. நாங்க வேற ஒரு இடத்துல இடம் பார்த்து அந்த இடத்துல கடை வைக்கிற வரைக்கும் நீங்க இந்த இடத்த எங்களுக்கு விட்டுத்தான் ஆகணும். அது உங்க பாடு, அந்த இடத்துக்காரியோட பாடு. இதுல நான் தலையிடுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அக்கா இனிமே இவங்க கிட்ட பேசுறதுக்கும் ஒண்ணும் இல்லக்கா. நம்ம டைரக்டா பஞ்சாயத்தை கூட்டி மாமாவை வச்சு பேசிக்கிருவோம். நீங்க பஞ்சாயத்தை கூட்டுங்க, என்னத்தையோ கூட்டுங்க, எனக்கு என்ன வந்துச்சு? தம்பி மெத்த மிதக்க காசு இருந்து அதை வட்டிக்கு விட்டு அதுல வர்ற வருமானத்துல நீங்க பொழப்பு நடத்துறீங்கல்ல, அதனால உங்களுக்கெல்லாம் ஏழைப்பாளையலோட பசி எருமை தெரியாது தம்பி. மனசாக்கா வீட்டுக்காருக்கு அடிபட்டு இன்னும் 6 மாசத்துக்கு அவர் வேலைக்கே போக கூடாது, பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. 6 மாசத்துக்கு அந்த அக்கா வந்து இட்லி கடையில அடுப்பெரிஞ்சாதான் அவங்க வீட்டுல அவங்க பிள்ளைங்களோட வயிறு பசி அடங்கும். அப்பேற்பட்ட குடும்பத்தோட வயித்துல அடிச்சிட்டு நீங்க எல்லாம் நல்லா இருந்துட முடியுமா? இது நல்ல கொடுமையா இருக்கே. என் வீட்டுல அடுப்பறியறதுக்கு, ஏன் தேவைக்கு, ஏன் சொந்த இடத்த நான் வித்து சாப்பிட்றதுக்கு என்னமோ உங்கள்கிட்ட எல்லாம் நான் பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அப்படியே அந்த ஆண்டவன் எனக்கு கூலியை கொடுத்தா கொடுக்கட்டுமா? அதை நான் தாராளமா ஏத்துக்கிறேன். உங்க சாபம் எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பலிக்காது. கிளம்புங்க கிளம்புங்க, இடத்த காலி பண்ணுங்க. அக்கா வாங்க, நீங்க மடனு பாத்துக்கலாம் வாங்கக்கா. பஞ்சாயத்துன்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு? ம்